வரலாறு தெரியாமல் ஐயா வைகுண்டர் சனாதனத்தை வளர்ப்பதாக தமிழக ஆளுநர் ஆர்.என்.ரவி தவறான தகவலை தெரிவித்துள்ளதாக ஐயா வைகுண்டரின் தலைமைப்பதி குருவான பால பிரஜாபதி குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களை சந்தித்து இது குறித்து அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். இந்த தொகுப்போடு இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு. வரலாறு தெரியாமல் வாய் திறக்கக்கூடாது. வைகுண்டசாமியே 24 வருடம் குறைச்சி போட்டிருக்காங்க. 192வது அவதார தினம் நாங்கள் எல்லாம் அறியாமல் கொண்டாடவில்லை. அவர் மனுவாக பிறந்து 24 வயதும் வாழ்ந்து திருமணம் முடித்து நன்மக்களை பெற்று தன்னுடைய குலத்தொழிலை செய்து மக்களோடு மக்களாக வாழ்ந்தார். வாழுகிற பொழுது இவர்களுக்கு இருந்த அநியாயங்கள், ஜாதியத்தால் வைக்கப்பட்ட அடக்குமுறை, திருவிதாங்கூர் அரசனுடைய ஒடுக்குமுறை, இதற்கு எதிராக குரல் கொடுத்தார். அதுபோல் அவர் தவம் இருந்து தெய்வ நிலைமை ஒன்றாக்கி அந்த ஆரிய சமயங்களான மனு தர்மம் கோட்பாடுகளை எதிர்த்தார். மனிதன் சமத்துவான உண்டான சாதி ஒக்க ஒரு இனம் போல சாதி 18 வகுத்தானே நீசன் சொல்றார். யாரு கலியன்? சாதியை எவன் வைத்திருக்கிறானோ, சாதி எங்கே இருக்கிறதோ அது கலியின் கூடம். ஏன் விவேகானந்தர் சொன்னாரே, திருவிதாங்கூர் பேய்கள் குடியிருக்கிற கூடாரம் என்று. ஏன் எதுக்கு சொன்னார்? சமத்துவம் இல்லாத இடம். ஏன்னா இந்த கடவுளுக்கு முன்னால் அனைவரும் சமங்க. சும்மா ஏதோ ஆரியர்கள் இங்கே வந்தார்கள், நம்முடைய பண்டைய வரலாறுகளை எல்லாம் அடக்குமுறை செய்து ஒடுக்கி கோயிலை தனதாக்கி கொண்டு அவர்கள் நம்முடைய மக்களை 80% இந்த மண்ணின் மைந்தர்களை அடிமையராக வைத்துக் கொண்டார். இந்த மதத்தை நம்பி ஏமாந்து போனார். அதை இன்னும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்வதுதான் ஞானம். வரலாற்று பிள்ளை இது செய்வதற்கல்ல கவர்னருடைய வேலை. கவர்னருக்கு நிறைய வேலை இருக்கிறதாக செய்யலாம். தமிழருக்காக, தமிழ்நாட்டுடைய மேன்மைக்காக நல்ல ஆலோசனைகளோடு ஏன் எங்களை வம்புக்கு இழுக்கிறார்? வேலையே இதாக போனால் தமிழ் சமுதாயம் மன்னிக்காது. ஏன்னா நாங்களும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி முடியுங்க? எங்கள் ஐயா சொன்னார், மாடு மண்ணூர் வணங்கி நின்றாது, ஓமம் உரைக்காது, ஓம் என்று கூறி விழிக்காது, ஓம சாந்தி செய்யாது, அதெல்லாம் வேண்டானார். புனஸ்காரம் இல்லை, பூஜை முறையும் இல்லை. எல்லாரும் சமமாக வாழ்கிற, ஆணும் பெண்ணும் சமமாக வழங்குகிற அனைத்து சாதியினரும் ஐயாவுடைய பிள்ளைகள் தான். ஏன்னா அப்படிப்பட்ட நிலைமையிலே ஜாதி என்பது மனிதன் பிரிக்கிற பேதமை, அதுதான் பேய், அதுதான் கல்வி.